இந்த பாவினா பெண்ணாக சொல்லி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா அம்மா? இந்த பாவின் பெயரோ பத்மாவதி. பத்மாவதி பத்மாவதி. இந்த பாவி நான் நல்ல முறையில் வாழவில்லை என்றாலும் இந்த பாவி நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றேன் அம்மா. அம்மா, இந்த பாவி நான் சின்னஞ்சிறு வயதா இருக்கும்போது இந்த தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டாள் அம்மா. இந்த பாவி நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று இந்த தந்தையும் சிட்டண்ணே என்கின்ற வசந்தரா அம்மாவை திருமணம் செய்து கொண்டு அரண்மனைக்கு வந்துள்ளார் அம்மா. இந்த பாவி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடுமை அனுபவிக்கின்றேன் அம்மா. இந்த பாவி ஒவ்வொரு நாள் ஒரு யுகம் போவது போல இருக்கின்றதம்மா. இந்த பாவி கொஞ்சம் நெஞ்சுமா வச்சு திருவதை செய்கின்றாள் அம்மா. இதுவே என் தாய் இருந்தா என்ன நல்ல முறையில் வளர்த்திருப்பாள் அம்மா. நான் இப்படிப்பட்ட கொடுமைக்கெல்லாம் ஆளாகி இருக்க மாட்டேன் அம்மா. அம்மா, இந்த தாயை அம்மா, இன்றோ என் தாய்க்கு என் தாய் சமாதிக்கின்றி மாலை அணிவித்து என் தாயை வணங்கிவிட்டு வருவது சற்று நேரம் ஆகிவிட்டது. பாவி என் தலைமையில் என்ன வேலை காத்துக் கொண்டிருக்கின்றதோ, இந்த பாவிக்கு என்ன தீங்கெல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றதோ தெரியவில்லையே அம்மா. அம்மா, பார்த்து போத்தா பணம் வரமே, ஒதுங்கி போத்தன உபய வரமே. உமையும் வரமா வாங்க. மகளிட வரத்தியா அவன் வந்தாளா? போனமா போய் சுத்திட்டான். எங்க தான் போய்க்குதுனே தெரியல. ஒருவேளை எங்க அங்க போயிடலா? குளக்கரைக்கு எங்கன்னா சுத்தத்துக்கு போயிருப்பா. பாவி வீடாடா இது? வீடா இது? வீடுனா எப்படி இருக்கணும்? மகாராஜி குடிக்கொண்டு இருக்கணும். இதுல மூதியா வீட்டா குடிக்கொள்ளுவா? மூதியா விளையாடி குடிக்கொள்ளுவா? ஏய், இதுல இருக்கலாமா? அப்ப இருந்தாலும் அவ எங்க இருந்தாலும் அழுத்து வாடாங்க. இன்னொரு அன்பு ஒரு வார்த்தை பேசுகிறேன்மா. இந்த பாவி நான் பொன் கேட்கவில்லை, நான் பொருள் கேட்கவில்லை அம்மா. இந்த பாவிடத்தில் முகத்தை காட்டி ஒரு வார்த்தை பேசக்கூடாது தாயே. இந்த பாவி நான் எந்த ஒரு பாவி அம்மா. அம்மா, தஞ்சம் தாயே.
இந்த பத்மாவை வாழ்த்துங்களம்மா பத்மா. என் மீது என்னமா உங்களுக்கு கோபம் தாயி? நீ அடிக்க வேண்டாமம்மா. டேய் அம்மா பாடு எங்க போயிருந்தா அம்மா இன்றோ என் தாய்க்கு தீது அம்மா. ஏன்னா என் தாய்க்கு தீது அம்மா. உன்னுடைய தாய்க்கு திதி ஆமாம் தாயே. அதனால் அம்மா அவருக்கு சென்று மாலை அணிவித்து வருவதற்கு அலங்காரமாகிவிட்டதம்மா. எனது மாலை அணிவித்து வணங்கிவிட்டு வந்தேனம்மா. என்ற உன்னுடைய தாய்க்கு திதி தாய் சமாதியிடம் சென்று மாலை அணிவித்து அவர்களை வணங்கி வர நேரம் ஆயிடுச்சா? ஆமாம் டேய், தாய் சமாதி அண்ட போயிட்டியே, அம்மா. இந்த வீட்டு வேலை யார் செய்வா? யாரு செய்வா? அண்ணன் நம்ம செய்யணும். இப்ப நான் சொல்ற பாரு, அம்மா, உன்னுடைய தாய் சமாதியை பார்த்துட்டு வந்தியா? அங்க இடம் பார்த்துட்டு வந்தியா இல்லையா? எதற்கம்மா? எதற்கு தெரியுமா? எதற்கம்மா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நாங்க சேர்த்துடுறேன். அம்மா நான் என்ன சொல்றேன்னா, அடிச்சாலும் அடிச்சாண்டாலும் என் சக்காத்து இறங்கும். என்னடி நல்ல பொண்ணு தான். ஆமா, நான் நல்ல பொண்ணு தாட்டிய போல, நான் நல்ல பொண்ணு. அவன் மூஞ்சி ஆளு எப்படி பாரு, எரிச்சு போன காட்டுல அஞ்சு போன மொக்க மாரி. ஏய், அடிச்சாண்டாலும் என் சக்காத்து இறங்கும். தோளுக்கு மேல வளர்த்துட்டுமே பெற்ற தாயில என்றால் சிற்றலை இருக்குதா? ஒரு பயபக்தி இருக்குதா? ஒரு பயபக்தி இருக்குன்னு. ஏய், மூஞ்ச பாத்தியா? மூஞ்ச உன் தாய் சமாதியிட சென்று வணங்கி வர சொன்னா இந்த வீட்டு வேலை எவன் செய்வா? நாலுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, வீட்டு வேலை அடுத்து நான் செய்கிறேன். உன் அப்பா அயல்நாட்டுக்கு போய்க்கிறான் பாரு, அவன் வந்து ஒண்ணு பஞ்சில பார்த்து ரொம்ப முக்கியம். 300 நாள் சுமந்துரு பொண்ணு. எந்த ஒரு தாய் இப்படி வார்த்தை சொல்லுவாங்களே பாருங்களம்மா. எனக்கு கிடைச்ச தாய் போல எந்த ஒரு பெண்ணுக்கு தாய் கிடைக்க மாட்டாங்களம்மா. அம்மா